கிடச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி ஸ்டாம் இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2014 மாடல் இந்த வண்டியில் ஒரு டைமிங் பெல்ட் ஒர்க்கு தான் நான் பார்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாம் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 34,000 கிலோமீட்டர் ஓடி இருக்க ஒரு டைமிங் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணுறது கம்பெனியோட ப்ராப்பரான ரூல்ஸு. என்ஜின் வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 2014 மாடல் இவ்வளோ நாள் ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் பெல்ட் வீக் ஆகும். அதனால் டைமிங் பெல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால் இந்த டைமிங் பெல்ட்டோட கண்டிஷனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் செக் பண்ணுறேன். அதேமாதிரி டைமிங் பெல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஸ்டாமோட ரேடியேட்டர் மவுண்டிங் போல்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் வரும். இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்ட் வரும். இப்போ நான் ரேடியேட்டரோட ஓஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் டைமிங் கவர் கழட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட டைமிங் பெல்ட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் கியர்லனால வந்து பார்த்திங்கன்னா இதோட டைமிங் பெல்ட்டு ஒரு கார்னரில் கட் ஆகும். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சஃபாரி ஓல்டு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு காமன் ப்ராப்ளமாக இருந்தது. அதுக்கப்புறம் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இதோட மாடிஃபிகேஷன் கியர் ஒன்று கொடுத்தாங்க. இப்போ நான் அந்த கியர் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியர் தான். டீத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கவுண்ட்டு தான் இருக்கும். இப்போ நான் டைமிங் பெல்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். இதுக்கு டைமிங் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் பொசிஷன் சென்சார் இருக்குது. ஆயில் ஃபில்டர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராங்கோட லாக் இருக்கும் ஃப்ளைவீலில். இப்போ நான் இன்ஜினோட டிடிசி டைமிங் எத்தனை வரேன். டிடிசி டைமிங் பார்க்கணுனாவே வந்து பார்த்திங்கன்னா கேம் பொசிஷன் சென்சார் இருக்கும். அந்த சென்சார்லேயே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் டூல் போட்டு லாக் பண்ணலாம். இப்போ நான் ஆயில் கேப்பை கழட்டி பார்த்தாவே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினை சுற்றி நான் டிடிசி எடுத்துன்னு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேமோட ஸ்லாட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கேம் ஸ்லாட்டில் பாருங்கள், அதுதான் டைமிங்கோட ஸ்லாட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேம் ஸ்லாட் லாக் ஆகும். இப்போ நான் கேமோட போல்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக லூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கிராங்க் ஷாஃப்ட்டில் நான் டைமிங் வைக்கிறேன். இதுதான் இந்த 10 mm போல்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே டைமிங் லாக் ஆகும். ஆயில் ஃபில்டர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் லாக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாமோட டைமிங் ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டர் பக்கத்தில் பாருங்கள். ஆயில் ஃபில்டர் பக்கத்தில் டைமிங் ஒரு போல்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் இந்த ஹோல்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட டிடிசி ஃபஸ்ட்டு பொசிஷன் டாப் டெட் சென்டரில் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாமோட டைமிங் பெல்ட் பார்ட்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எப்போவுமே டைமிங் பெல்ட் சேஞ்ச் பண்ணும்போது வாட்டர் பம்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இதோட கேம் கியர் வந்து பார்த்திங்கன்னா நான் மாடிஃபிகேஷன் கேம் கியர் தான் இப்போ நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட டைமிங் பெல்ட் கிட்டோட ப்ரைஸு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஐலர் ஒன்று வரும். அதேமாதிரி பெல்ட்டோட டென்ஷனர் தான் வரும். இந்த ஐலர் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தான் வாங்கணும். இது டச் ஐலரு, இது டென்ஷனரு, டைமிங் பெல்ட்டை நான் இதில் ஃபிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கேம் கியரை டைட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா புல்லர் போட்டு தான் டைட் பண்ணணும். அந்த லாக் போட்டு நீங்கள் அதில் லோட் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கேம் டோர் தான் உங்களுக்கு ப்ரோக்கன் ஆகும். இப்போ இந்த டைம் பெல்ட் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே டென்ஷனர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பெல்ட்டோட ரொட்டேஷன் பொசிஷனில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணணும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் டைமிங் மார்க்கை நான் இப்போ போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே டைமிங் பெல்ட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஜினை ஒரு 4-5 வாட்டி கையிலேயே நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் பெல்ட்டோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டேன்.
இதுக்கப்புறம் கவர் எல்லாமே நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சஃபாரி ஸ்டாமில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டோட ஒர்க்கை தான் நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.